friends, welcome to VK Stitching channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா princess cut blouse ஓட கட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப டீடைலா அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதோட சைஸ் பாத்தீங்க அப்படினா 36. எப்படி ரொம்ப ஈஸியா வந்து இந்த blouse கட்டிங் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். blouse பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படினா folding வந்து நம்மள பார்த்து இருக்கு. ஓப்பன் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி போட்டுட்டு இப்போ பாட்டமில் ஈவனாக வந்து சைஸ் பண்ணி விட்டுக்கோங்க கிளாத்தை. இப்போ இந்த மாதிரி ஈவனாக சைஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளவுஸோட ஃபுல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 13 இன்ச்சு. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா தையலுக்காக மேலே 1/2 இன்ச்சும் பாட்டமில் ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து 14 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். இதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 14 இன்ச் மார்க் பண்ணினதுக்கப்புறம் ஆம்ஹோலோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம லைன் எடுக்கலாம். ஷோல்டரோட ஃபுல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சு. அதில் வந்து நம்ம பாதி எடுத்துக்கலாம், 5.25. அதை எப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 5.25 மார்க் பண்ணினதுக்கப்புறம் நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஸோ அந்த 1/2 இன்ச்சை இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ கழுத்தோடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். பேக் பார்ட்டில் போட் நெக் வைக்கிறதுக்காக லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்குக்கு நேராக ஒரு லைனும் அதே மாதிரி ஆம்லேருந்து ஒரு லைன் எடுத்துருங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தில் 3 இன்ச் அகலம் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் எடுத்துட்டு 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம இந்த மாதிரி கர்வாக லைன் எடுக்கணும். இந்த மாதிரி லைன் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆமோடைய சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 36 இன்ச்சு. அதை வந்து 4 பாதியாக எடுக்கணும். 4 பாதியாக பிரிச்சிங்க அப்படின்னா 9 இன்ச் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த 9 இன்ச்சை அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு. பாட்டமில் இடுப்போடைய சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 30 இன்ச்சு. அதையுமே நம்ம 4 பாதியாக எடுக்கணும். 4 பாதியாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 7.5 இன்ச் கிடைக்கும். 7.5 இன்ச் கூட நம்ம தையலுக்காக வந்து 1 இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இந்த 1 இன்ச் எதுக்காக அப்படின்னா டாட் பிடிப்போம் இல்லையா? அந்த டாட்காக 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணினதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக விடணும் இல்லையா? அந்த 1.5 இன்ச்சை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இங்கேருந்து இந்த 1.5 இன்ச்சை எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கும் ஒரு லைன் எடுத்துருங்க. சேம் அதே மாதிரி இதுக்கு ஒரு லைன் எடுத்துருங்க. இப்போ இங்கேருந்து ஆம்கல் கர்வ் வரைகிறதுக்காக நம்ம 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் எடுத்துருங்க. இந்த மாதிரி கிராஸ் அந்த மாதிரி ஒரு லைன் எடுத்துட்டு இப்போ இங்கேருந்து இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் வச்சு பட்டன் ஷீட் வச்சு கட் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சார்ட் பேப்பரை வச்சு கட் பண்ணாலும் சரி, இதை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு நம்மளோட பேக் பார்ட் இருக்கு இல்லையா? பேக் பார்ட்டை இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் வந்து முன்னாடி தள்ளி வைக்கணும். இப்போ நம்ம
1/2 இன்ச் வந்து தள்ளி வச்சுருக்கோம். இந்த 1/2 இன்ச் எதுக்காக அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் ஹூக் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 1/2 இன்ச் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து வச்சுட்டு இப்போ இதோடைய கார்னர் இந்த தையலுக்காக விட்டுருப்போம் இல்லையா, இந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கழுத்தோடைய அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம இந்த பாயிண்ட் பிடிப்போம் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைனை அப்படியே வந்து மார்க் பண்ணி விட்டுருங்க. இதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பிடிக்க முடியும். ஸோ இந்த லைன் மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைன் வரைஞ்சிடலாம். இப்போ இந்த பாட்டமை அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இப்போ அதே மாதிரி கழுத்துடைய அகலத்தை மார்க் பண்ணி விட்டுருங்க. இப்போ கழுத்துடைய இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இது கொஞ்சம் டீப் நெக்னால நான் 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு நெக்கோட லென்த் எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இங்கேருந்து 3 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம லைன் எடுக்கணும். இப்போ லைன் எடுத்ததுக்கப்புறம் சேம் அதே மாதிரி நம்ம பேக் பார்ட்டில் 1/2 இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லையா, இங்கே நம்ம 1 இன்ச் கொடுக்கணும். 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி க்ராஸாக மார்க் பண்ணி விட்டுருங்க. மார்க் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி இங்கேருந்து நம்ம அந்த நெக்கை வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி அழகாக கர்வாக மார்க் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதோடைய இடுப்போடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 8.5 இன்ச் நம்ம டாட்டுக்காக சேர்த்து நம்ம பேக் பார்ட்டில் 8.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம இது கூட ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இந்த 1 இன்ச் கொடுக்கும்போது நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். அந்த நம்ம பிரின்சஸ் கட் வந்து பிடிச்சிட்டு வரும்போது அந்த 1 இன்ச் வந்து கரெக்டாக நமக்கு இருக்கும். ஸோ 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து 1.5 இன்ச் தையலுக்காக ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கும் லைன் எடுத்துடலாம். 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் நெக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 இன்ச் கொடுத்து அழகாக இந்த நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து டாட்டோடைய அளவை நீங்கள் நார்மல் 3 டாட் ப்ளவுஸ்லேருந்தே இந்த நிப்பிள் பாயிண்ட்டை நீங்கள் அளந்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 10 இன்ச் வந்து கொடுக்குறேன். ஸோ 10 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதோடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 இன்ச் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம இந்த லைனை கொடுத்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாட்டம்லேருந்து நான் 3.5 இன்ச் வந்து கொடுக்குறேன். இப்போ மார்க் பண்ணினதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த எல் ஷேப் எடுத்துருக்கோம்ல, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு போகும்போது இந்த 1/2 இன்ச்சுக்கு நேராக நம்ம வந்து கர்வாக கொண்டு போகணும். ஸோ அதுக்காக தான் இப்போ அழகாக நம்ம இங்கேருந்து இந்த டாட்டை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழகாக அந்த ஷேப்பில் நம்ம கொண்டு போனதுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 இன்ச் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து நம்ம 2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரி மைனஸ் பண்ணி தான் நம்ம அழகாக வந்து இங்கேருந்து கர்வ் லைன் கொண்டு வரணும். இப்போ இந்த கர்வ் லைன் கொண்டு வரதுக்கு நம்ம இங்கேருந்து அழகாக இந்த மாதிரி லைட்டாக கர்வாக கொடுக்கணும். லைட்டாக கர்வாக கொடுத்து இங்கே போகும்போது நம்ம இந்த மாதிரி அப்படியே பெண்டு வந்துடணும். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும்.
இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணினதுக்கப்புறம் நம்மளோட பேக் பார்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ பேக் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்வ் லைனையும் இந்த கர்வ் லைனையும் ஈவனாக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 1/2 இன்ச் வந்து நமக்கு கிராஸ் ஆகுதா, ஸோ அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அதை அப்படியே லைன் எடுத்துருங்க. கட் பண்ணும்போது இந்த 1/2 இன்ச்சுக்கு நேராக தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இப்படி தான் நம்ம கட் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இப்போ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். அதே மாதிரி அழகாக வச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணிடணும் சேம் அதே மாதிரி கட் பண்ணிடுவோம். இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம எப்படி அந்த கர்வாக மார்க் பண்ணிடணுமோ அந்த லைன்லேயே வச்சு கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்மளோட லைனிங் கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை போட்டுட்டு ஸோ இப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தையலுக்காக நம்ம 1/2 இன்ச் வந்து இந்த இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ரா விடணும். 2 சைடுமே 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. நீங்கள் தையலுக்காக எவ்வளோ ஸ்டிச் பண்ணுவீங்களோ 1/2 இன்ச் விடுறா இருந்தாலும் விடலாம், இல்லை 1/4 இன்ச் மார்க் பண்ணுறா இருந்தாலும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி 2 சைடுமே. ஆனால் நம்ம விட்ட அளவை வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும். எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ விடுறோமோ ஸோ அதை வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடணும். அவ்வளோதான், இதை நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெடி அளவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பிரின்சஸ் கட் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் தான். ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு லைன் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச் வந்து ஸ்லீவோட லென்த் வந்து வைக்கிறேன். அதேமே லைன் எடுத்துருங்க. 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஒன்றரை இன்ச் வந்து கர்வுக்காக மார்க் பண்ணிடுங்க. பாட்டமில் 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். ஆம்கோலோட லென்த்து 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்படி கர்வ் லைன் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிடலாம்.
தையலுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் குடஞ்சி விட்டோம் இல்லையா, ஸோ அதுக்காக அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ஸ்லீவ் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த 36 சைஸோட பிரின்சஸ் கட் ப்ளவுஸை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு இந்த வீடியோ இருந்திருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் புதுசாக யாராவது நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.